தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரியிலும் தாவேகா தனித்து நின்றால் அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குரிய விஷயம் இல்லை. என்னன்னா தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பதாக நினைக்கிற விஜய் தமிழ்நாட்டில் எப்படி தனிச்சு நிற்கிறாரோ அதே மாதிரி புதுச்சேரியிலையும் நிற்கிறாரு. அவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் வெற்றி தோல்வி அமையும் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் தாவேகா வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது இப்படியெல்லாம் நம்மளால கடந்து போக முடியலை. முதல் காரணம் என்ன அப்படின்னா 30 தொகுதியிலும் தனித்து போட்டின்னு அறிவித்த தாவேகா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் பேடு கட்சியை கூட்டணியில் இணைத்து கொண்டு அவர்களுக்கு 2 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த நேயம் ஏதோ வாயிலே நுழையலை. ஏன்னா பொதுவாகவே லெட்டர் பேடு கட்சிகள்லாம் நம்ம வாயிலையும் நினைவில் நிற்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சி அது. அவர் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவரை உங்களுடைய கூட்டணியில் இணைத்து கொண்டதன் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மை விளைஞ்சிருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன இப்போ ஒருவேளை அவர் ஜெயிக்கிறதாவே வச்சுக்குவோம். இப்போ அவர் வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு காரணம் விஜயின் செல்வாக்கா இல்லை அந்த முன்னாள் சுயேட்சை எம்எல்ஏவுடைய செல்வாக்கில் ஜெயித்து தான் நம்ம எடுத்துக்க முடியுமா?